வந்துட்டேன். ஷேர் விஷயம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜஸ்ட் இமேஜின். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சீக்கிரமாகவே எபிசோட் முடிய போகுது. ஸோ இந்த எபிசோட் முடிஞ்ச பிறகு நம்ம நெய்பர் மச்சான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ரொம்பவே கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களை வெயிட் பண்ண வைக்கிறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேய் டேங், என்ன பண்ணிகிட்ருக்கா? கதவை தரா. ஐயோ அம்மா, மார்னிங் ஆயிடுச்சா? ஐயோ ஜங்குக், ஜங்குக் எழுந்திரிங்க. ஜங்குக், ஜங்குக், ஐயோ எந்திரிக்க மாட்டேன்டா ஜங்குக் அப்படின்னு சொல்லி டேங் தான் அப்படியே எழுப்பி விட்டுட்ருக்கா. என்னடா உனக்கு என்ன வேணும்? ஐயோ எது இல்லை அம்மா, உங்கள் அம்மாவுக்கெலாம் கொடுக்க முடியாது, உனக்கு தான் தர முடியும். ஐயோ ஜங்குக், அம்மா வந்துட்டாங்க, எந்திரிங்க ஜங்குக். அம்மா வந்துட்டாங்களா? சரி வரட்டும். ஐயோ வீட்டுக்கு தானே மாட்டுப்பேன், பெரிய பிரச்சனை ஆயிரும் ஜங்குக். வீட்டுக்கு போங்க, எப்படி வந்தீங்களோ அப்படியே போயிருங்க ப்ளீஸ். போங்க ஜங்குக். ஐயோ உங்கள் அம்மாட்ட பேசிட்டு போகிறேன்டா, எதுக்கு மறைச்சிக்கிட்டு? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லிக்கிறேன். இப்போது அவங்களுக்கு தெரியாமல் நைட்டை நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுவோன்னு தெரிஞ்சால் என்னத்துக்கு ஆகுறது? எனக்கு ரொம்ப சின்ன பையன் நினச்சிட்ருக்காங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காங்க. குழந்தை ஜங்குக் நான். நீயா? நேற்று நைட்டு நீ பண்ணுறதை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரில. என்ன ஜங்குக்குன்னு உட்காந்து கேட்டே இருந்தேன். ஆமாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவங்களுக்கு தானே நல்ல பிள்ளை, உனக்குலாம் நான் கெட்ட பையன்தான். சரிடா போட போட போடா. டே நேரமும் காலமும் போக போக ஜங்கு கூட மரியாதை சேர்ந்து போகுதே. என்ன சொல்கிறா? முன்னெல்லாம் போங்க வாங்கன்னு வந்துச்சு, அப்புறம் போவான்னு வந்துச்சு, எப்போ போடான்னு வருது. ஏன் உனக்கு நான் எப்படி கூப்பிடணும்? நீ எப்படினாலும் கூப்பிட, ஓ இஷ்டம். ஐயோ எந்திரிடா போகலாம், இங்கே பாரு கதவை தட்டிகிட்டே இருக்காங்க, போ அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சிட்டா, அப்படியே வந்த வழியாகவே பால்கனிலேருந்து அப்படியே எகிரி குச்சி ஓடிட்டுருக்கான். அம்மா என்னம்மா, எதுக்கு இப்போ போல தட்டு தட்டுன்னு தாட்டிகிட்ருக்கா? டேய் என்ன பண்ணிட்டு இருந்தேன் எப்படி நேரம் கதை திறக்காம? நல்லா தூங்கிட்டேம்மா. அது சரி, காலேஜுக்கு டைம் ஆச்சுட்டா நாயே, போ கிளம்பு கிளம்பு. சரிம்மா சரிம்மா சொல்லிட்டு அவங்கமே அப்படியே குளிச்சுட்டா காலேஜ் கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே அங்கே ஜங்குக் சைட் பார்த்தா வேகமாக அவன் வந்து அவனோட பெஞ்சில் தான் போய் உட்காடுறான். ஹேய் ஷிவன், இன்னைக்கு ஒரு செம்ம ஸ்பாட் கிடச்சிருக்கு, அதுவும் என் ஸ்டோரிக்கு தப்பிலே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. என்ன சொல்கிறீங்க சார்? ஸ்டோரி கிடச்சிருச்சா? யோசிச்சிட்டிங்களா? பண்ணிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக் தான் இப்போ அப்படியே ஸ்டோரி அப்படியே ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணி போஸ்டே போட ஆரம்பிச்சிடுறான். ஸோ முதல்ல அங்கே ஷுக்கா தான் பார்க்குறான். ஸோ அவனும் ஜிமினும் ஒன்றா தான் காலேஜில் உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ ஜிமினும் பக்கத்தில் இருந்து ஷுகா என்ன பார்க்குறான்னு பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் வந்து அந்த ஜங்குக் எழுதின ஜஸ்ட் இமேஜின் ஸ்டோரியை தான் அப்படியே நல்லா ட்ராயிங்கோடு சேர்ந்து அந்த மாங்கா ஆர்டிஸ்ட் பார்த்துக்குள்ள. ஸோ அது மாதிரி தான் அந்த ஸ்டோரிஸுமே வரும். ஸோ ஜிமினுமே அதை உட்காந்து பார்த்துட்ருக்கான். டிடி என்னடா இப்படி இது? ஆனால் மஜாவாக இருக்கே, வீடியோவோட இமேஜினில் அந்த ஃபோட்டோ நல்லா இருக்குதேடா. அட்டேங்கப்பா என்ன மாதிரி இது? உண்மை கட் தலை என்னமோ வச்சு செஞ்சுருக்கான் அவனை, வா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க ஜிமின் தான் ஓரா வரைஞ்சி பார்த்துட்ருக்கான். ஸோ அவங்க ஷுகாவுக்கு இது ரொம்ப சந்தேகமாக இருக்கா. இவ்வளோ நாள் வராது தான், இன்னைக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கு. என்னது இவ்வளோ நாள் வராமல் இன்னைக்கு வந்திருக்கு சந்தேகமாக இருக்குன்றா? ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டோரி தான் அவங்க பார்க்குறது. எதே அந்த ஜஸ்ட் இமேஜினா? ஆமாம் அதான், இவ்வளோ நாள் வராமல் தான் நினச்சி இப்போ என்ன புதுசாக வந்திருக்கு? அதை தான் நானும் சொல்லிகிட்ருக்கேன். ஷுகா எனக்கு ஏதோ இது தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கே, வாவேன் நீயும் நானும் என்கிட்ட போய் பேசிட்டு வரலாம். எதுக்குடா? நான்லாம் ஒன்றும் வரல, ஏதோ தப்பாக இருக்குது தோணு தானே சொன்னேன். ஆனால் அது மாதிரி நடக்காது, கண்டிப்பாக நடக்காது, பார்த்துக்கலாம். இல்லை ஷுகா, ஆனால் அந்த ஜங்குக் வந்து திரும்ப டேங்கிட்ட உடனே அந்த மாதிரி பழகிறேன்னு சொல்கிறப்போ எனக்கே சந்தேகமாக இருக்குது. ஒரு வேளை ஜங்குக் டேங்க யூஸ் பண்ணுறானா? ஸோ ஷுகா அப்படியே அமைதியாகவே இருக்கான், எதுவுமே சொல்லாமல். இங்கே பார் ஷுகா, இப்போ நீ வரியா இல்லை நானே போய் டேங்கிட்ட ஓப்பனாக கேட்கட்டா? இந்த பாரு
இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்காத ஜிமினா. அது அவங்களோட லைஃப், இது அவங்கள தான் பார்த்துக்கணும். நம்ம இதுலேயும் தலையிடக்கூடாது. உனக்கு புரியுதா? என்னால் அப்படி உன்னை மாதிரி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவன் என் தம்பி, அவனுக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் போய் கேட்க தாண்டா போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் அப்படியே கோவமாக போயிட்டுருக்கான். சுகா அப்படியே எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கான். அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கான். ஸோ ஜிமின் அப்படியே அவங்க பார்க்கறதுக்காண்டி போகிறப்போ அங்கே ஏலியன் தான் அப்படியே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ஜிமின் மாதிரி வந்து நிற்கிறான். தலை என்ன தலை இங்கே வந்து சுற்றிட்டுருக்க? ஏய் டேங் வந்துட்டானா? வந்துட்டான் தலை, உள்ளே தான் உட்காந்துருக்கான். தலை வணக்கம் தலை. எங்கேருந்து வர? கை கழுவுனியா? தலை வணக்கம் தலை. கை கழுவுனியாடா பரதேசி நாயே, கை கழுவுனியா? இல்லை தலை, ஒன்றுக்குள்ள ஒன்று கை கழுவுனியா இல்லையாடா நாயே? ஒரே சொந்தம், தூரத்து சொந்தம், தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் அப்படியே அவனை பிடிச்சி தள்ளி விட்டு போயிட்டுருக்கான். கை கழுவுனா என்ன, கை கழுவுனா என்ன, எதா இருந்தா என்ன ஒன்று தானே, சரி விடு. அந்தளவுக்கு அவருக்கு டெட்டியாக இருக்கு போல், நம்ம அப்படியே போய் கை கழுவோம், நம்மளாம் எவ்வளோ டீசெண்டான ஆட்கள் அப்படின்னு சொல்லி இருந்தான். அங்கே போய் கை கழுவிட்டு இருக்கான். டேய் டேங்கே ஜிமின் நீங்களா? உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். டேய் போதங்க வாடா. என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாரு? என்னாச்சு ஜிமினா? ஏன் இவ்வளோ கோபம்? எதுவும் ப்ராப்ளமா? ஆமாம் சீனியருங்க வந்திருக்காங்க. அம்மா என் காலில் இருந்து எங்களை பார்க்க வரல? இல்லை வரணும்னு நினச்சிட்டு இருந்தேனா, கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதான். டயர்டா? எதுக்கு? அது வந்து நேற்று நான் அவர் கூட ஒன்றா இருந்தேன். இன்னைக்கு தானே இருக்கிறேன் இருந்தா? ஆமாம், பட் ஆனால் அவர் என்னை பார்க்கறதுக்காண்டி வீட்டில் இருந்து எகிரி குதிச்சு வந்தார். எகிரி குதிச்சு வந்தானா? ஓ, அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் பெட்டில் ரொமான்ஸ் பண்ணீங்க கரெக்டா? ஆமாம், வீட்டுக்குள்ளே வந்தால் பெட்டில் தானே ரொமான்ஸ் பண்ண முடியும். ஏன் இந்த சோஃபா கிஃபா அதுலேயும் பொண்ணுமே? உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? சாரி, என்னன்னு ஒரு பையன் தெரியாது, இமேஜினேஷனில் ஒரு பையன் இதான்றது கண்டி அப்படியே பையன் கூட ஒன்றா இருக்க. ஜிமினா என்ன ஆச்சு? எதுக்காண்டி என் மேலே கோவப்படுறா? டே முட்டாள், ஒருத்தன் யார் எப்படி இருக்கான்னு தெரியாமா அவன் கூட போய் இருக்கிறது தப்பு. ஆனால் நான் நேற்று சொல்கிறப்போ சிரிச்சிட்டு தானே இருந்தீங்க, ஆனால் எதுக்காண்டி இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நான் அப்படி என்ன பெருசாக தப்பு பண்ணேன்? எனக்கு பிடிச்ச பையன் கூட, நான் லவ் பண்ணுற பையன் கூட தானே இருந்தேன். இதில் என்ன ஜிமினா தப்பு இருக்கு? டேய் தப்பு தான்டா. ஒருத்தா ஒரு பையன் வர்றானா, கிஸ் பண்ணுறான், லவ்வாகவே இருந்தாலும் உடனே போயிடுவியா அப்படின்னு சொல்லி ஜிமின் ரொம்ப ஒரு மாதிரி அவங்க திட்டிகிட்டு இருக்கான். ஸோ அவன் என்ன விஷயம்னு ஃபுல்லாலாம் சொல்லவே இல்லை, பட் அவங்க மேலே அவனுக்கு அவ்வளோ கோவம் இருக்குது. பிடிச்சி திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்கான். ஸோ ஏலியன் பார்க்குறான், என்ன 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க, எப்போவும் ஜிமின் இப்படி பண்ண மாட்டாரே அப்படின்னு சொல்லி ஏலியன் தான் வேகமாக போய் சுகாவை கூப்பிட்டு வரான். ஸோ சுகாவும் தூரத்துலேருந்து பார்க்குறான். டீ அவங்கள துரத்து நிறுத்தாமா, என்கிட்ட வர ஃபோன் பண்ணாலே வந்திருப்பேனே. சீனியர் பேக்னன்ஸ் இல்லை சீனியர், ஒன்றாங்கட்டி சிப்போ. என்ன போது ஜிம்மை நிறுத்துங்க. நீங்கள் பேசுகிறது என்னோட ஜங்குக்கை பற்றி, அவனை பற்றி என்றைக்குமே தப்பாக பேசுகிறாதீங்க. அவன் நல்லவன் தான், ரொம்ப நல்லவன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எனக்கு ஜஸ்ட் எங்கள் காலேஜில் தெரிஞ்ச ஒரு பையன்தான். ஆனால் நீங்கள் இப்படி நான் லவ் பண்ணுற பையனை தப்பாக பேசினா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன சொன்ன? காலேஜில் பழகுற ஒரு பையன் அப்படி தானே? நமக்குள்ள அப்படி எதுவுமே இல்லைல்ல என்றோம். சரிடா, லைஃப்பில் நிமிழ்னா எந்த ஒரு வார்த்தையும் விட மாட்டேன். இனி உனக்கு என்னவோ அதை நீயே பார்த்துக்க, நான் உன் பின்னாடி வரமாட்டேன். அதான் ஆள் ஜங்குக்கு அவனே பின்னாடி சுற்றி வச்சு தெரியும். இனி அவன் பண்ணுற தப்பு உனக்கு தெரியிறப்போ இந்த ஜிமின் கிட்ட வாடா, அதுவரை இந்த ஜிமின் உன்கிட்ட வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி கோவத்தோடு கிளம்பி போயிடுறான். ஸோ அவங்ககிட்ட அவங்க ஒரு மாதிரி கண்ணே கலங்குது. சரியா, நீங்களும் ஜங்குக்கை பற்றி தப்பாக தான் சொல்ல போகிறீங்களா? இல்லைடா, நான் எதுவும் சொல்லலை, நான் எதுவும் சொல்லவும் விரும்பலை. ஆனால்
சீனியர், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லைடா, எந்த தப்பு பண்ணலை. எதுக்கு அழுதுட்ருக்க? ஜமீன் என்கிட்ட ரொம்ப கோவமாக பேசிட்டார். அவனை நீ ஹர்ட் பண்ணிட்ட. அதான் உன் மேலே இருக்கிற பாசத்தில் தான் அவன் வந்து அப்படி கேட்டான். மற்றபடி வேறு தொல்லை. அவர் கோவமாக பேசினதுனால வார்த்தையை விட்டேன்னா நான் சுகா அப்படியே அவமானம் வண்டையாட்டுறான். ஐம் சாரி, நான் வேணும்னு பண்ணலை. நான் எதுவும் கோவத்தில் நானும் விட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? அவர் ரொம்ப கோவமாக போகிறாரு. எப்படி சமாதானப்படுத்துறது? கவலைப்படாத, அவனுக்கு நீ நான் ரொம்ப பிடிக்கும். அவனை ஒரு நல்ல தம்பியாக நினச்சிட்ருக்கான். அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வருது, சகஜம்தான். சும்மா கோவத்தோடு இருக்கான், அதுக்கப்புறம் சரியாயிடுவான். அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்காத. நீ போ, கிளாஸுக்கு கவனி, அதுக்கப்புறமா அவன் கூட வந்து பேசு. இப்போ எதுவும் டென்ஷன் ஆகிக்காத, அழுகாத. எலியன், அவனை பார்த்துக்க. சரிங்க சீனியர். அடா எல்லாம் நான் எப்போவே மீன்கிட்ட பேசியே ஆகணும் சீனியர், ப்ளீஸ். வேணாண்டா, இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம். நீ போ, ஈவினிங் கூட பேச, இல்லைன்னா பிரேக் டைமில் கூட வா. இப்போ வேண்டாம், அவன் கோவத்தில் இருக்கான். என்ன வார்த்தை சொன்னாலும் இப்போ அவன் காதுக்கு கேட்காத, விட்டுரு. சரி, அவங்க அப்படி அவன் போய் எப்படி உட்காந்துக்கிறான் அமைதியாக கிளாஸில். அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம கஷ்டமாக இருக்குது. ஸோ சுகா தான் இப்போ அப்படி அங்கே ஜிம்மிங் கிட்டது போகிறான். நான் தான் சொன்னேன்ல, தேவையில்லாத வேலை. நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதை தான் இப்போ நடந்திருக்கு. போய் உண்மையை சொல்லியிருப்பா. அவள் லவ் தான் வசதின்னு காட்டிட்டான். இப்போ இருக்கிற பசங்களுக்கு லவ் பண்ணுற பையன் தப்பு பண்ணாலும் அவங்க கண்ணுக்கு தெரியாது. சொல்கிறாள, நம்ம தான் தப்பாக தெரியும். இதுக்கு தான் சொன்னேன், எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருடான்னு. கேட்டியா? பாரு, உங்கள் 2 பேத்துக்கு இப்போ சண்டை வந்துட்டுருக்கு. சரி, ஓகேடா, இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு. நெக்ஸ்ட் எபிசோட இந்த ஷேர் உங்களை வந்து மீட் பண்ணிட்டா. பை பாய்.